இவங்க வந்து ஒரு ஜாதிக்கு நாங்கள் ஒரு சாராராக நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னது இவங்க ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு வந்து நம்ம அறநிலைத்துறைக்கு வந்து ரமேஷ் தான் மந்திரியாக இருக்கிறார். அவரை விட்டுட்டு இவர் பைபாஸ் பண்ணி ஏன் பதில் சொல்கிறான்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இவங்க பூராமே வந்து ஒரு சிறுபான்மை அமைப்பை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு கிடையாது. இவர் திரும்பவுமே வந்து திமுக சொன்னதைத்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டால் திமுகவும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்றது எங்களுக்கு புரியுது. இது வந்து இந்துக்களுக்காக உள்ள உரிமையை வந்து பறி கொடுக்குறோம். நாங்கள் இந்த உரிமையை வந்து நம்ம மீட்டு எடுக்கணும். முற்றிலும் வந்து இது வந்து இவர் விஜயத்தோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசு வந்து இதுக்கு வந்து நாங்கள் பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்துக்களை வந்து காப்பாற்றணும் அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவங்கெல்லாம் வர்றப்ப சரி என்ன செய்கிறாங்க பார்க்கலாம்னு நாங்கள் இருந்தோம். ஆனால் இவங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு போகிறதுனால எங்களுக்கு இவங்க மேலே அபிப்பிராயம் கிடையாது. எவ்வளவோ தியாகங்களுக்கு பின்னால் இதை போராடி இதனுடைய இதை வந்து நிலைநாட்டணும்னு தான் இவர் வந்து இதை ஏற்பாடு பண்ணார். கேஸ் போட்டு ஜெயிச்சு வெற்றி பண்ணார். ரவிக்குமார் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். இது எவ்வளோ ஆண்டு போராட்டத்துக்கு பின்னால் கிடைச்ச வெற்றியை வந்து இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற தடுக்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அரசு இன்றைக்கி இருக்குன்றதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் மதசார்பற்ற அரசுன்னு அவங்க சொன்னாலுமே வந்து அவங்களுடைய இன்னும் இந்து மதத்தை வந்து அவங்க ஒரு சைடாக ஒதுக்கிட்டு நம்மளை வந்து சார்பாக வந்து இல்லைன்றது தான் நமக்கு மத சார்புன்ற இல்லைன்றதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை தான். இன்றைக்குமே வந்து அவங்க வந்து அந்த திமுகவினுடைய கொள்கை என்னவோ அதை சார்ந்து தான் அவங்க போகிறாங்கன்றதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இதனால் வந்து இந்துக்கள் தான் நிறையா பாதிக்கிறோம் நம்ம. அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்துக்கள் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம போராடி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. நம்ம அந்த இன்றைக்கி இவர் மட்டும் இல்லை, ஜோசப் விஜய் சரி, அவர் செக்ரட்டரி சரி, போலீஸ் கமிஷனரும் சரி, அவர் செயலாளரும் சரி, எல்லாரையும் பார்த்தோம்னா எல்லாம் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. இதில் இருந்தே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு வெளிப்படுத்தணுன்றது அவசியமே கிடையாது. இவங்க நோக்கம் என்னன்றது இதிலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து இது நாங்கள்லாம் வந்து இந்துக்களுக்கு எதிரான போக்கில் தான் இவங்க இருக்காங்கன்றது நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியுது. நம்மளும் இன்னும் இவருக்கு ஒரு சமயம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இன்னும் இவர் வந்து இதுக்கு மேலே இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான்னா நம்ம வந்து எந்த போராட்டம் வந்தாலும் நாங்கள் வந்து நடத்துறதுக்கு தயங்க மாட்டோம், ஈடுபடுவோம். நல்லா கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்டும் வந்து இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. தனக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்கன்னா உடனே அவங்கள வந்து போக்சோவில் போடுறது, இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் இருந்து நிறையா பேர் வந்து வெளியே பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலமெல்லாம் இன்றைக்கி மாறிடும் அப்படின்னு நினச்சதில் திரும்ப இவங்க அதே மாதிரி இருக்கிறப்ப திரும்ப வந்து இவங்க வந்து திமுகவினுடைய பி டீம் அதனுடைய சாயல்தான்றது ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம இதில் வேறு எந்த மாறுதலையுமே நம்ம சொல்ல முடியல. அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து வேறு எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ மாறுதலோ கொடுப்பாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியல. சொல்கிறாரு, நல்லா செய்கிறாரான்னு தெரியாது. அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் எல்லாருக்குமே கவர்ச்சியாக தான் இருக்குது. இந்த கவர்ச்சினால தான் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டவங்க தான் ஏமாந்துட்டோம்ன்ற எண்ணத்தை அவர் கொடுக்கக்கூடாது, நினைக்க வைக்கக்கூடாது. ஐயோ தெரியாமல் போட்டுட்டோமே அப்படின்ற அந்த நினைப்பை உண்டாக்காமல் இதெல்லாம் செயல்படுத்தினா நல்லா அவரை வந்து நம்ம வரவேற்கலாம். அதுபோக வந்து ஒரு வெளியே வந்து எல்லாரோடையும் வந்து ஒரு கருத்துரிமையாக பேசணும். வெளியே வராமல் அவர் வந்து அவரை தேடி அவங்க மந்திரிகளே வந்து பேச முடியாத சூழ்நிலையாக நிற்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுகிறாரு, அவருடைய பேச்சே வந்து தன்னால் பேசுகிற மாதிரி தெரியலை. எல்லாமே ஸ்கிரிப்டு வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அந்த ஸ்கிரிப்டு வந்து எவ்வளோ காலம் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் தனித்து விட்டாருன்னா, தனித்து விடப்பட்டோம்னா அவங்களால வந்து டேக்கிள் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்போ தான் இவருடைய முக்கியமான ஒரு குணாதிசயங்களே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் டைம் கொடுப்போம், ஒரு 3 மாதம் டைம் கொடுப்போம். அதே மாதிரி இந்த ரேஷன் கடைகள் இதுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான திட்டம்தான். ஒரு இது கூட வேஸ்ட் ஆகாது. ஏமாத்துறாங்கன்ற அந்த ஒரு குறை வராது. இவங்களுக்குள்ள அந்த ஒரு கிரெடிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை செய்யணும். அதே மாதிரி இலவச பஸ்ஸுன்றது அது லேடிஸுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பஸ்கள் கிடையாது. எல்லாமே வந்து இந்த பெண்கள் போகிறதுக்குன்னு அந்த ஒரு பிங்க் கலர் பஸ்ஸை தவிர மற்ற எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது.
இவங்களுக்கு இலவசம்னு சொல்ல போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் ரெண்டாவது வந்து அதில் போனால் கூட மக்களுக்கு வந்து ஒரு சரியான மரியாதை கிடைக்கிறது. வா போ அப்படின்னு ஒருமையில் பேசுகிறதும் அவங்கள வந்து ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துகிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வேணும். வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நம்ம வரவேற்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்பார்ப்போம். நம்ம அவருக்கு டைம் கொடுப்போம். சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 3 மாதம் பொறுப்போம். இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம்.